ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கருத்து சொற்கள். ஸோ நம்ம கருத்து சொற்கள் சேனலில் இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு ரீஅனாகிரேஷன் வீடியோன்னு சொல்லி போட்டிருப்போம்ல. ஸோ அந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னென்னா, நம்ம சேனலில் சினிமா பற்றி நிறைய பேசுவோம், அதுக்கடுத்து சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து பேசுவோம், ஜென்ரலான டாபிக்ஸும் நிறைய பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு வீடியோ, அந்த ரீஅனாகிரேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா 2 வீடியோன்றது அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் ஒன்று வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ எடுத்து பேசியிருப்போம், வை கேஸ்ட் நேம் அண்ட் மேட்ரிமோனியல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எடுத்து பேசியிருப்போம். அதுக்கடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் ஆல்பம் சாங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதோடைய சும்மா ஒரு ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் சினிமா பற்றி நம்ம எதுவுமே பேசலையே. சொல்லப்போனால் அந்த முதல் 3 வீடியோவும் வந்து அடுத்தடுத்த நாள் ரெகுலர் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக அடுத்தடுத்த நாள் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அது ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீடியோ வந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோலாம் நாங்கள் எப்போயோ ஷூட் பண்ணி வச்சிட்டோம். அது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆச்சு. ஸோ அதனால் எடிட் பண்ணி வச்சிருந்ததுனால அடுத்தடுத்த நாள் அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஏன் ஒரு வீடியோவும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேலை ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான வேலைலாம் போயிட்டுருக்கிறதுனால தான் வந்து இப்போதைக்கு வந்து எதுவும் பெருசாக கண்டென்ட்றது ரெகுலராக பண்ண முடியல. ஸோ ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம சேனலில் சினிமா பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஆனால் சினிமா பற்றி எந்த வீடியோவுமே பண்ணல. சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சினிமா பற்றின ஒரு வீடியோ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோன்றது ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு மென்ஷன் ஒன்று பண்ணுவோம். என்ன அப்படின்னா, நம்ம சேனலுடைய லோகோ இருக்குல்ல, கருத்து சொற்கள் அப்படின்ற நம்ம சேனலுடைய லோகோ வந்து எடிட் பண்ணது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க வந்து அவங்களை இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணும்னு ஆல்ரெடி நினச்சிருந்தேன். பட் ஆனால் முதல்ல அப்லோட் பண்ண 3 வீடியோவுமே வந்து லோகோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ. ஸோ அதனால் அந்த வீடியோவில் என்னால் மென்ஷன் பண்ண முடியல. சரி, மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோன்றதே மென்ஷன் பண்ணுறோம். சரி, ஓகே, இப்போ இந்த ஒரு வீடியோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தியாகராஜன் குமாரராஜா. ஸோ இங்கே நிறைய பேருக்கு வந்து அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சு இருக்கலாம். ஸோ தியாகராஜன் குமாரராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 2 படம்ன்றது பண்ணியிருக்காரு. ஒன்று 2011 ஆரண்ய காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2019 சூப்பர் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அது வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து 2021 இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியில் ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி பண்ணது வந்து 2 படம் தான். ஸோ அதில் சூப்பர் டீலக்ஸ் படத்தை எடுத்து தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் அவ்வளோவா யாருமே வந்து வெளிப்படையாக பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த சொசைட்டி ஏற்றுக்காது. ஸோ அப்படி ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் எடுத்து ஒரு படம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் முதல்ல அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான கதைகள் மட்டுமே எடுத்து ஒரு ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி முதல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய கதை வந்து சேர்ந்து ஒரு இடத்துல ஜாயின் ஆகும் ஒரே கதைக்குள்ளே. ஸோ அதுதான் ஹைப்பர்லிங்க் ஸ்டோரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த இன்டர் கனெக்டடாக இருக்கிற ஸ்டோரிஸை வச்சு ஒரு கதை பண்ணுறதுன்றது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படமும். இந்த ஜானரில் வந்து ஆல்ரெடி வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்ன்றது வந்திருக்கு. இப்போ வானம் படம் இருக்குல்ல, ஸோ அந்த படம்லாம் கூட ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி தான். இந்த மாதிரி நிறைய படங்கள்ன்றது வந்திருக்கு. பட் ஆனால் சூப்பர் டீலக்ஸ் வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு படம் நீங்கள் பார்க்கல, இது ஒரு டிஸ்க்ளைமராகவே சொல்கிறேன். இந்த ஒரு படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணுறீங்க. அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பரானது இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு படத்தில் நிறைய டாபிக்ஸ் இருக்குன்றது பேசியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லஸ்ட்டு, பாலிடிக்ஸு, மூட நம்பிக்கை, கடவுள், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அண்ட் கயா தியரி. ஸோ இப்படி நிறைய டாபிக்ஸ்ன்றதை எடுத்து பேசியிருக்காங்க. இந்த கதையில் அவங்க முக்கியமாக சொல்ல வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் நல்லவனும் இல்லை, யாரும் கெட்டவனும் இல்லை, எல்லாரும் சூழ்நிலைக்கு ஏற்பதான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு மெயினான ஒரு டாபிக்னு சொல்லலாம். அதை எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேம்பு, முகிலன், பெர்லின் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வேம்பு வந்து ஓப்பனிங் சீன்லேயே வந்து அவன் ஹஸ்பண்டை வந்து முகிலனை வந்து சீட் பண்ணிட்டு இருப்பான். அவன் பாய் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதில் அவன் இறந்தும் போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவளே வந்து சரி, ஓகே, நான் சரண்டர் ஆகிடுறேன், நான் பண்ண தப்பு தான், இது எப்படி ஆரம்பிச்சதுன்னே தெரியல, அவன் வந்து டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொன்னால் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன், இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி அவள் சொல்லுவாள். அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டராக அவள் தெரிஞ்சாலும் டுவர்ட்ஸ் எண்டில் வந்து அவளை பெர்லின் வந்து இந்த மாதிரி கூப்பிடும்போது அவள் வந்து நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, நான் எல்லாருமே இப்படிலாம் போய் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவளோட கேரக்டரை வந்து அவள் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரின்றது இருக்கும். ஸோ கேரக்டரை வச்சு சொல்லும் போது நமக்கு அவ்வளோவா புரியுமானும் தெரியல. பட் ஆனால் முகிலன் கேரக்டர் இருக்குல்ல, முகிலன் கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்தே அவன் இப்போ வந்து வேம்பு இந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் பயங்கரமாக கோவப்படுவான். அவன் கோவத்தில் 100% ஒரு நியாயன்றது இருக்கும். ஏன்னா அப்படி ஏமாற்றப்படும் போது அவன் கோவப்படுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனால்
டுவர்ட்ஸ் எண்டில் இவன் எதுக்கு இப்போ கோவப்பட்டானோ அதே விஷயத்த டுவர்ட்ஸ் எண்டில் பெர்லின் பிளாக்மெயில் பண்ணும்போது பரவாயில்ல நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு முகிலனே வந்து அவளை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவான். இவராவது நமக்கு ஒரு டீல் கொடுக்குறாரு, வேற யார்கிட்டயாவது மாட்டியிருந்தா இவ்வளோ சான்ஸ் கூட இருந்திருக்காது. ஸோ அப்போ வந்து முகில் கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து பாசிட்டிவாக தெரிஞ்ச ஒரு கேரக்டர் டுவர்ட்ஸ் எண்டில் அவன் நெகட்டிவான்றது தெரியுமா. அதே மாதிரி பெர்லினோட கேரக்டர் எடுத்துப்போம். பெர்லினோட கேரக்டர் எப்படி அப்படின்னா அவன் படம் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் அவனை காமிப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு சீன், அதாவது அந்த படம் ஃபுல்லாக பார்க்காம ஒரு ஸ்பெசிஃபிக் சீனு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒரு மரவட்ட மாதிரி உள்ளே இருக்கும் வந்துடும். அதை வந்து அதை எடுத்துகிட்டு இதை எப்படியே போய் எடுத்து வெளியே விட்டுருங்க, யாராவது வந்தால் மெரிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லுவான். மற்ற சீன்லாம் பார்க்காம அந்த ஒரே சீன் மட்டும் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்காத ஒரு ஆளாக இருக்கான்ற மாதிரி தான் அந்த கேரக்டரில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு நல்லது இருக்குது, ஆனால் அவனுக்குள்ளேயும் கெட்டதும் இருக்குது. ஸோ அவனும் வந்து இப்போ இவங்களை ஏன் பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படின்னா அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் வந்து எடுத்து வச்சுருப்பான். இவங்க வந்து அந்த கொலை பண்ணிவிட்டு ரயில்வே ட்ராக்கில் போட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வீடியோ எடுத்து வச்சுருப்பான். ஸோ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான். ஸோ அந்த அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவன் அந்த இடத்துல அமைஞ்சிருச்சுன்னும் போது அதை வச்சு அவன் அதை யூஸ் பண்ணிக்க பார்ப்பான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரின்றது இருக்கும். இந்த படத்துடைய கோர் டாப்பிக்கே இவங்க 3 பேரை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த படத்தோடைய டாபிக்ஸ்லாம் சொல்லியிருந்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான லஸ்ட் அப்படின்றத எடுத்துப்போம். அந்த லஸ்ட்டுங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனுஷங்க தான் வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த படத்தில் இந்த வேம்பு அப்புறம் இந்த 5 பசங்க இந்த கேரக்டர்ஸ் வச்சு இந்த லஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம மனுஷங்க தான் அந்த விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணின்றது பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆடு மாடு புலி சிங்கம் இந்த மாதிரியான மற்ற ஜீவராசிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த லஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட இனப்பெருக்கத்தை இது பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா மட்டும்தான் பார்க்குது. அது அவ்வளோ க்ளோரிஃபை பண்ணி எதுவுமே பார்க்குறது இல்லை. 5 அறிவு 4 அறிவு இருக்கிற ஜீவன்லாம் கூட அதை வந்து அது எதுக்கானதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்போது நம்ம 6 அறிவு உள்ள மனுஷங்க தான் அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குடும்ப மானம் மரியாதை இதெல்லாம் பொண்ணுங்க தான் காப்பாற்றணும்னு சொல்கிறது, இந்த கௌரவத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பொண்ணுங்க மேலே வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான தற்கொலைத்தனமான விஷயங்கள்லாம் நம்ம மனுஷங்க தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிருகங்கள்லாம் வந்து இந்த லஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம மனுஷங்க தான் இது புரியாமல். அப்புறம் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு விஷயத்தை முகிலன் அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு தான் படம் ஃபுல்லாகவே போர்ட்ரே பண்ணுவாங்க. எப்படின்னா நிறைய இடங்கள்ன்றது சீன்ஸ் இருக்கும். இப்போ வந்து அந்த பாடியை வந்து அந்த டெட் பாடியை ஒரு பெட்டுக்குள்ளே வச்சு சுற்றி கீழே தூக்கி போட்டுருவாங்க. இவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் லிஃப்ட்டில் இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. லிஃப்ட் பாதியிலே ஸ்டாப் ஆகிடும். இவன் ஆட்சியில் கரண்ட் காட்டாது. சரி நான் அவனுக்கு ஓட்டு போட்டோம், அப்பவும் கரண்ட் காட்டு. ஆனால் கூட்டமாக போய் ஓட்டு போடுறோம். மேத்தமேட்டிக் ஃபார்முலா ஒரு தனியாள் கண்டுபிடிக்கிறான். சயின்டிபிக் இன்வென்ஷன் உயிரை காப்பாத்துற மருந்து தனியாள் பண்றான். ஆனா கூட்டமா என்ன பண்றோம்? பஸ்ஸை கொளுத்துறோம், கடை உடைக்கிறோம். மாப் மென்டாலிட்டி. டெமோக்ரஸி எப்படிதான் மாப் மென்டாலிட்டி. இந்த மாதிரி வேம்பு கிட்ட வந்து உன ஜாதி பார்த்தா கல்யாணம் பண்ணேன்னு அவன் சொல்ற மாதிரி இருக்கும். நான் சொல்லலாம் நமக்கே தேடம் தான். நம்ம ஜாதி பொண்ணு படிச்சிருக்கா புள்ளிங்க சொன்னா நீ பேசுறியா? ஏன் இந்தியன் என்பது பெருமை கொள்ளணும். தமிழ்னு சொன்னா தலைநிமிர்ந்து இருக்கணும். ஆனா ஜாதின்னு சொன்னா மட்டும் தப்பு. எல்லாம் கூட்டம் தானே. இது சின்னது அது பெருசு. தேசத்துக்கு பக்தி, மொழிக்கு பற்று. ஆனா ஜாதினா மட்டும் வெறி, செம்ம போங்கு. இவன் ஜாதிங்கிற பேர்ல மற்ற ஜாதிக்காரங்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிறான். அவன் நாடுங்கிற பேர்ல மற்ற நாட்டுக்காரங்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிறான். நான் இதை சரின்னு சொல்லல. ஸோ இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னல இந்த லிஃப்ட் சீன் சொன்னால, லிஃப்ட் சீன்லையுமே வந்து அவன் அந்த பாலிடிக்ஸ் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்காது. கரெக்டாக வந்து அவன் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கும். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, பெரிய பத்தினி கரண்ட் வரும்னு சொன்னால் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே கரண்ட் வந்துடும். அந்த இடத்துல என்னென்னா இது எல்லாமே வந்து தற்செயலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ கரண்ட் வர்றதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். கரண்ட் போச்சுன்னா திரும்ப வர்றதுக்கு சாதாரணமான ஒரு விஷயம். இப்போ அவள் சொன்ன உடனே இப்போ பத்தினியாக இருந்தால் தான் கரண்ட் வரணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து சூப்பராக சொன்ன மாதிரின்றது இருக்கும் அந்த ஒரு சீனில். இதே மாதிரி சீன் வந்து பெர்லினுக்கும் நடக்கும். பெர்லின் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஷீலாவுடைய கேரக்டர் வந்து பெர்லினுக்கு வந்து சாபம் வர்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு மாதிரி அவன் பையனை காணும் அப்படின்னு சொல்லி வந்து பெர்லின் கிட்ட வந்து கேட்பா, கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. பெர்லின் என்ன பண்ணுறான், அடித்து அவமானப்படுத்திடுவான். ஷீலா உடனே என்ன பண்ணுவான், மற்ற போலீஸில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஷீலா உடனே வந்து அடிக்கிற மாதிரி ஒரு இவன் அடிப்பா என்ன ஏதோ பண்ண போகிறான்னு பயந்துட்டு இருப்பான். அவன் ஷீலா உடனே வந்துட்டு இப்போ நெத்தியில் கை வச்சு சாம விட்டுட்டு எழுந்து ஓடி போயிடுவா. அந்த சீன் சூப்பராக இருக்கும். ஷீலா எழுந்து ஓடி போயிட்டு திரும்ப வந்துட்டு அவரோட விக் எடுத்து தலையில் மாட்டிட்டு திரும்ப ஓடுற மாதிரின்றது இருக்கும். ஸோ செமையான்றது பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சீனில்
அதுக்கடுத்து பெர்லின் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி பெரிய பத்தினிய அவ சாவ விட்டு சொன்ன மாதிரியே வந்து கிளைமேக்ஸில் அந்த 5 பசங்க வந்து அவங்க உடஞ்சி போன டிவி எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டுருவாங்க. இந்த கோடவுன் மாதிரி இருக்க ஏரியாக்குள்ளே வந்து தூக்கி போட்டுருவாங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெர்லினோட தலையில் விழுந்து அவன் செத்து போயிடுவான். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அவள் சாவை விட்டு அது நடக்குதுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த தப்பாகவும் நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அப்போ அவள் சாவை விட்டும் நடக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ட்டாக நடக்கிற விஷயம் தான். எந்த விஷயத்துக்குமே ஒரு பர்பஸ் கிடையாது. முக்கியமாக அந்த படம் சொல்கிற விஷயமும் அதுதான். எந்த ஒரு விஷயமே இந்த உலகத்தில் நடக்கிற விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளால் எடுத்துக்க முடியாது. எல்லாமே தற்செயலாக கோஇன்சிடென்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம் தான். நாம தான் மனுஷங்க தான் அதுக்கு நம்ம அர்த்தங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். நாம தான் அதுக்கு வந்து இந்த மாதிரி அர்த்தங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒரு டாப்பிக்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டாப்பிக்கான மூடநம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம். கடவுள் அப்படிங்கிற டாப்பிக்கும் மூடநம்பிக்கைக்குள்ளேயே வந்துடும். ஓகே, ஸோ இந்த கதையில் அற்புதம் அப்புறம் ஷீலா அப்படின்னு 2 கேரக்டர் இருக்குல்ல. இப்போ அற்புதம் வந்து அவர் உண்மையான பேர் தனசேகரன். அவர் தனசேகராக இருக்கும்போது தன்னுடைய ஒய்ஃபான லீலா வந்து ஒரு ப்ளூ ஃபிலிம் ஆக்ட்ரஸ்ன்னு அவங்க தெரிஞ்சதுக்கப்புறமா இது தாங்கிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடலோரமாக போய் நிற்கும்போது அங்கே ஒரு சுனாமின்றது வரும். அந்த சுனாமியில் அன்றைக்கி பல லட்சம் பேர் வாழணும்னு நினச்சவங்களாம் செத்து போயிருப்பாங்க. ஆனால் சாகணும்னு போன இவன் மட்டும் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு அங்கே வந்து தப்பிச்சு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து ஷீலாவுடைய கேரக்டர் எடுத்துப்போம். ஷீலா எப்படின்னா, முதல்ல மாணிக்கமாக இருந்த ஷீலா வந்து தனக்குள்ளே வந்து தன்னை ஒரு பொண்ணாக ஃபீல் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து இந்த சொசைட்டி எப்படி ஏற்றுக்கும், நம்ம பொண்ணாக மாறினா கண்டிப்பாக இந்த சொசைட்டி நம்மளை ஏற்றுக்காது, இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு போன ஷீலா வந்து அந்த இடத்துல கடலோரமாக நிற்கும் போது அங்கே ஒரு சுனாமி வரும். அந்த சுனாமியில் அன்றைக்கி வாழணும்னு நினச்ச பல லட்சம் பேர் செத்து போயிருப்பாங்க. ஆனால் சாகணும்னு போன மாணிக்கம் வந்து அந்த இடத்துல உயிர் பிழைச்சிருப்பான். ஸோ அதனாலே வந்து அதுக்கப்புறம் அவன் போய் பாம்பே போயிட்டு தன்னுடைய உடம்பை மாற்றிக்கிட்டு ஷீலாவாக வந்து திரும்ப வருவான். அதாவது 2 பேருமே சாகணும்னு போயிருக்காங்க தனித்தனியாக. ஆனால் அன்றைக்கி வாழணும் நினச்ச பல பேர் செத்துருந்தாலும் இவங்க சாகணும்னு போன 2 பேருமே உயிர் பிழைச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே எதோ ஒன்று பிடிச்சி தப்பிச்சிருப்பாங்கல்ல, அது 2மே வந்து ஒரே சிலை தான். இவங்க 2 பேருமே ஒரே ஒரு சிலையை பிடிச்சி தான் தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஷீலா எப்படின்னா அது வெறும் சிலை தான் சொல்லிட்டு அதை கறந்து போயிடுவார். ஆனால் அற்புதம் கேரக்டர் எப்படி எடுத்திருப்பான்னா, தான் வந்து ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட, கடவுளால் காப்பாற்றப்பட்ட ஒரு அற்புதம், கடவுளால் நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்புதம் அப்படின்னு நம்பிக்கிட்டு, தான் வந்து ஒரு கடவுளுடைய தூதுவன் அப்படின்னு நம்பிக்கிட்டு மதம் மாறிட்டு அவன் பேரை தனசேகரன் அப்படின்ற அவனுடைய பேரை வந்து அற்புதம் அப்படின்னு மாற்றிக்கிட்டு கடவுளுடைய தூதுவன் நான் சொன்னால் கடவுள் கேட்பாரு, நான் ப்ரே பண்ணால் கடவுள் நடத்தி வைப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் இருப்பான். ஆனால் அந்த நம்பிக்கை அவனுக்கு ஒரு இடத்துல உடஞ்சு போயிருக்கும். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷீலாவுடைய கேரக்டர் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நானும் வந்து அதே சிலையை பிடிச்சி தான் தப்பிச்சேன், அன்றைக்கி நான் செத்து போயிருந்துருக்கலாம், ஆனால் நான் காப்பாற்றப்பட்டதுனால நான் வந்து பாம்பே போகும்போது அங்கே வந்து 2 பசங்களை கடத்திட்டு போயிட்டு விட்டேன். அந்த பசங்க வந்து நான் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது கை கால் கண்ணெல்லாம் இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நான் செத்துருந்தேன்னா அந்த 2 பசங்களுக்கு அந்த நிலமை வந்திருக்காது. அப்போ கடவுளை வந்து என்னை ஏன் காப்பாற்றணும், அந்த 2 பசங்களை இப்படி ஆக்குறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இது வந்து அற்புதம் கிட்ட தான் சொல்லுவாள். அற்புதம் இதை கேட்ட உடனே எப்படி ஆயிடும்னா அவனுக்கு அந்த கடவுள் மேலே உண்டான நம்பிக்கையே போயிடும். ஸோ அந்த இடத்துல ஷீலா சொன்ன டைலாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வெறும் கல்லுதான் சாமி, அது எங்கம்மா இருக்குது, அது கல்லுதான். அற்புதத்துடைய ஒய்ஃப் லீலா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. நான் நம்பின டாக்டர் காசு வேணான்ட்டாரு, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. காசு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவரே இல்லைன்னு சிலையை உடைச்சேன், வைரமா கொட்டுச்சு. அவர் உடைச்சதுனால தான் கிடைச்சது. அதனால ஆண்டவர் இல்லைன்றதா அவருக்குள்ள. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே கடவுள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, அந்த கேள்விக்கு ஒரு சீன் இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஆப்டான ஒரு சீன்னு சொல்லலாம். அந்த சீனை அதுக்கு வந்து நம்ம லீலா இருக்காங்கல்ல, அவங்க சூப்பராக ஒரு பதில் ஒன்று சொல்லுவாங்க. தனசேகரா, சுனாமியில ஜீசஸ் சிலையை பிடிச்ச, கிறிஸ்டியனா மாறிட்டேன். அதுவே டெடிபேர் கரடி பொம்மையை பிடிச்சிருந்தா என்னவா மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. அது ஒரு மாதிரி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது நாங்கள் எந்த ஒரு மதத்தையுமே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை, எல்லா கடவுளுமே சொல்கிறோம். ஏன்னா இப்போ அவன் எந்த கடவுளை பிடிச்சி சிலையை பிடிச்சி தப்பிச்சிருந்தாலும் அது வேறு. ஆனால் ஒரு கடவுள் சிலையை பிடிச்சி தப்பிக்காமல் ஒரு கரடி பொம்மையை பிடிச்சி அவன் தப்பிச்சிருந்தானா அவன் என்னவா மாறி இருப்பான், கரடி அவன் மாறி இருப்பான் அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு டைலாக்கு. ஸோ அந்த ஐடியாவை சூப்பராகன்றது இந்த ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்த விட
லீலா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய பையனான சூர்யா கிட்ட கிளைமாக்ஸில் பேசும்போது சூர்யா ஒன்று கேட்பான், உன்னை யாராவது ஏமாற்றி இந்த மாதிரி படத்தில் நடிக்க வச்சிட்டாங்களா? உன்னை யாராவது பெரிய ஹீரோயின் ஆகுறேன்னு சொல்லி ஏமாற்றி நடிக்க வச்சிட்டாங்களா? இல்லை, தெரிஞ்சே தான் நடித்தேன். அந்த படத்தை பார்க்க லட்சம் பேர் இருக்கும்போது நடிக்க 4 பேர் இருக்க தானே செய்வாங்க. ஆனால் பார்க்குறவங்கள விட்டுட்டு நடிக்கிறவங்கள மட்டும் தப்பாக பேசுகிற உலகம் இது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது துணி போட்டாங்களான்னு தெரியாது. 100 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது போடுவாங்களான்னு தெரியாது. இதில் கொஞ்சம் வருஷம் மட்டும் வாழற மனுஷங்க இதுதான் சரி, இதெல்லாம் தப்புன்னு அவங்களே ஒன்று சொல்லிப்பாங்க. அதையும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் மாற்றிப்பாங்க. சக்தி மேல் பக்தி வேண்ட ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கியா? அதில் நான் அம்மனா நடிச்சிருந்தேன். அதை பார்க்குறவங்களுக்கு அப்படி, இதை பார்க்குறவங்களுக்கு இப்படி. ஆனால் நான் கடைசி வரைக்கும் லீலா மட்டும்தான். பா, என்ன மாதிரியான டைலாக்ல இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு சீன், இப்படி ஒரு டைலாக் எந்த படத்துலையுமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிற, ரொம்ப ஈஸியாக தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த, அதுக்கு பின்னாடி உள்ள நியாயத்தை ரொம்ப சூப்பராக விளக்குன ஒரு படம் இது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கேயோ எதுக்கோ நடக்கிற ஒரு விஷயத்து மூலிமா இங்கே ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்துச்சுன்னா அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ அதுக்கு இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு சீன் இருக்கும், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த 5 பசங்க வந்து இந்த உடஞ்சி போன டிவி இருக்குல்ல, அந்த டிவியை வந்து ஒரு குடவுன் மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே மேலேருந்து உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்க உள்ள அங்கேருந்து தூக்கி போட்ட டிவி வந்து இங்கே பெர்லின் தலைமையிலே வந்து விழுந்துரும், அவன் செத்து போயிடுவான். ஸோ இந்த இடத்துல இப்போ எப்படின்னா, இப்போ அங்கே அந்த 5 பசங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு, அதை இவங்க தான் மாற்றினாங்கன்னு தெரியாது. இப்போ உள்ளே இருக்கிற யாருக்குமே அந்த 5 பசங்க தான் இந்த டிவி தூக்கி போட்டாங்க அப்படின்னு தெரியாது. அந்த டிவி எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அந்த டிவி உள்ளே விழுந்த உடனே அவங்க மேலே பார்த்தா மேலே வந்து ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கும், அது மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க அங்கே போட்டதுனால தான் இது மாறிச்சு, அதுக்கு உண்டான அதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அதுதான் தப்பு. ஏன்னா இந்த படத்தில் சொல்ல வர ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்துக்குமே வந்து காரண காரியங்கள் கிடையாது, எதுக்குமே ஒரு பர்பஸ் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. எல்லாமே தற்செயலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ இங்கேருந்து ஒரு பெண்ணு விழுந்துச்சு அப்படின்னா, இப்போ கீழே ஒரு எறும்பு போயிட்டு இருக்கு, அந்த பெண்ணை வந்து அந்த எறும்பு மேலே விழுந்து அந்த எறும்பு செத்து போயிடுச்சு அப்படின்னா அது சாகணும்னு இருந்திருக்கு, அதனால தான் செத்துருச்சுன்னு கிடையாது. கோஇன்சிடென்ட்டாக இந்த பெண்ணு தெரியாமல் தட்டி கீழே விழுந்துருச்சு, அது ஒரு எறும்பு மேலே வந்து செத்து போயிடுச்சு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ அதை தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பரானது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து கயாச்சேரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. யாரை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ட்ரஸ் மிருனாளினி ரவி இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஒரு கேரக்டர்ன்றது இருக்கும். அவங்க வந்து ஒரு ஏலியனாக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வச்சு தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காஜுன்னு ஒரு பையன் இருப்பாங்கல்ல, அவனுடைய கேரக்டர்கிட்ட அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒண்ணுதான், ஆம்பளை பொம்பளை, கல்லு மண்ணு, நாய் பூனை, நீ நான்லாம் கூட உன் உடம்புல இருக்கிற செல் ஒன்னும் தான் தனி ஆளு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அதெல்லாம் சேர்ந்து நீ ஒரு ஆள் தானே. அப்படிதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுதான். நீங்க இப்படி ஒரு தியரி வந்து இவ்வளோ சிம்பிளாக இது வரைக்கும் யாரும் சொல்லி நான் பார்த்ததில்ல. அவ்வளோ சூப்பரானது இந்த படத்தில் வந்து கயா தியரி வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இத்தனை விஷயங்களை வந்து ஒரே படத்தில் கொண்டு வந்து பேசினதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது அவ்வளோ சூப்பரானதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் எனக்கு நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல வேண்டிய ஒரு கேரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயமா அழகாதடா இருக்கு. டேய் உன் காஜுகோரா. இந்த படத்தில் த்ரூ அவுட் த மூவி வந்து அந்த பையனோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காம எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக அந்த பையனே இருப்பான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து டிவி வந்து எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கறதுக்காக அந்த டிவி கடைக்கு போவாங்க. அங்கே வந்து இவங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு வந்து விசாரிச்சுட்டு இருப்பான், டிவி ரேட் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பான். இப்போ இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, டிவியில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கோம், உட்காந்து டிவியில் ஓடிட்டு இருக்க பாட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த ரவுடி வீட்டுக்கு போயிட்டு, ஸோ அந்த இடத்துல இவங்க ஒரு சொதப்பல் பண்ணி, ஸோ இந்த ரவுடி கிட்ட அடி வாங்க வந்து வருவான். அந்த ரவுடி வந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக அடிப்பான். காஜ் என்ன பண்ணுவான், அவன் பாட்டி கேஷுவலாக போய் நின்றுட்டு அவன் 2 அரை செருப்பு எடுத்து 2 அடி அடிப்பான். அவன் கேஷுவலாக வாங்கிட்டு இப்படி அவன் பாட்டி கெத்தாக வருவான். ஸோ அவன் அந்த இடத்துலையுமே வந்து அதையுமே பெருசாக எடுத்துக்காம அங்கேயுமே வந்து ஒரு காமான ஒரு கேரக்டராக, என்ன நடந்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காத, அது போகிற போக்கில் போட்டோன்ற மாதிரியான ஒரு கேரக்டரான்றது இருப்பான். ஸோ அவன் கேரக்டரே வந்து த்ரூ அவுட் த மூவி பயங்கரமானது இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக இவங்க கடைசியில் திரும்பவும் இந்த வீட்டு சேட்டு வீட்டுக்கே வந்து திருடலான்னு வருவாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஏலியனாக வந்து மிருனாளினி வந்து இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஏலியன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட மற்ற பசங்களாம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் காஜ் என்ன சொல்லுவான்னா, அதுக்கு என்னடா அழகாக தானடா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான்.
இதை கேட்கும் போதே எப்படி இருக்கும்னா, அவன் எல்லாத்தையுமே அவன் பார்க்குற பார்வையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் அந்த இடத்துல இருக்கும். அது அந்த ஏலியனாக ஒரு கேரக்டரே சொல்லுவோம். இந்த மாதிரி அவன் தலையில் கை வச்சு பார்த்துட்டு உன் கண்ணில் நான் எப்படி தெரிஞ்சேன்னு பார்த்தேன். உன் பார்வை ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் மிருணாளினி தேவி வந்து அந்த கயா தியரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அவங்க மாடியில் போனதுக்கப்புறம் அந்த சீன் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், இந்த வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற இந்த படத்தோடைய ட்ரெய்லர்லேயே வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஆள் மலைப்பாதையில் தனியாக போகையில் திடீர்னு அவனை ஒரு புலி வந்து துரத்துச்சுன்னா, ஒரு நாள் ஒரு ஆள் மலைப்பாதையில் தனியாக போகையில் புலி அவனை திடீர்னு துரத்த அவன் ஒளியை இடம் இல்லாமல் ஓட ஓட புலி அவனை நெருங்க அவன் மேடை ஏறி அந்த பக்கம் பாஞ்சா, அந்த சரிவில் ஒரு மரம் இருந்தா அவன் இலையை விட்டு கிளையை விட்டு கடைசியில் கையில் சிக்கன கொடியை பிடிச்சி தொங்குனா, எனக்கு பயமா இருக்குது. கீழே குதிக்கலாம்னா அதில் பாதாளம், மேலே புலி காத்திருக்கு. சரி இங்கே இருப்போம்னு அவன் நினைக்கிறப்போ அந்த கொடி மெல்ல அவனை வளைச்சு அவனை இருக்குனா, அந்த கொடி மலைப்பாம்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு நாள் ஒரு ஆளை புலி துரத்த அவன் ஓட ஓடி இடம் இல்லாமல் மேடை தாண்டி சரிவில் பாஞ்சாங்க, மரம் இருந்த இலையை விட்டு கிளையை விட்டு கடைசியில் சிக்கின கொடியை பிடிச்சி தொங்க, அந்த கொடி பாம்புன்னு தெரிய மேலே புலி கீழே பாம்பு அங்கே இருக்கலாம்னு பார்த்தா மலை பாம்பு முழிக்கிறேன். என்னடா இது இளவு வாழ்க்கைன்னு அவன் மேலே பார்க்க அங்கே ஒரு தேன் கூடி இருந்துச்சுன்னா, அதுலேருந்து ஒரே ஒரு துளி தேன் நழுவி ஒழுகி அவன் வாய் பக்கத்தில் வந்து விழுந்துச்சுன்னா, ஒரு நாள் ஒரு ஆளை புலி துரத்தம் ஓட ஒளி இடம் இல்லாமல் மேடை தாண்டி சரிவில் பாஞ்சு அங்கே மரம் இருந்த இலையை விட்டு கிளையை விட்டு கடைசியில் சிக்கிற கொடியை பிடிச்சி தொங்க, அந்த கொடி பாம்புன்னு தெரிய மேலே புலி கீழே பழம். சரி அங்கே இருக்கலனாலும் மலை பாம்பு முழிக்கிறேன். என்னடா இது இளவு வாழ்க்கைன்னு அவன் மேலே பார்க்க அங்கே ஒரு தேன் கூடி இருக்கு, அதுலேருந்து ஒரே ஒரு துளி தேன் நழுவி ஒழுகி அவன் வாய் பக்கத்தில் வந்து விழுக, மேலே மரம்னா கீழே சாவி, எப்படி போனாலும் செத்துருவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்க, அவன் ஒரு நொடி பாம்பாவது பள்ளமாவது புலியாவது ஆவது உசுறு போனா மசுறு போச்சுன்னு கவலையே படாம நாக்க நீட்டி தேனை நக்கி அதான்னு சொன்ன